முற்றிலும் இலங்கைக்கு ஆதரவான அமெரிக்காவின் வரைவு தீர்மானத்தினால் தமிழர்களுக்கு நீதி கிடைக்காது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். விக்ரமசிங்கையும் அமெரிக்க அரசாங்கமும் சேர்ந்து தயாரித்த இந்த வரைவு தீர்மானம், this draft resolution has been prepared by the US government in connivance with the Prime Minister of Sri Lanka, Mr. Ranil Wickremesinghe. தமிழர்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கலங்க, கிடைக்காதுங்க. தமிழ்நாடு சட்டசபையில் ஜெயலலிதா தீர்மானம் போட்டாங்க. அது 7.5 கோடி மக்களினுடைய இதயம் தான் சட்டமன்றம். அங்க எந்த எதிர்ப்பும் கிடையாது இந்த தீர்மானத்துக்கு. An unanimous resolution was adopted. இந்த தீர்மானத்தை ஒரு துளி அளவு மத்திய சர்க்கார் மதிச்சிருக்கா? மத்திய அரசு பன்னாட்டு நீதி விசாரணை என்கின்ற அந்த நியாயமான ஒரு கோரிக்கையை வைத்து தீர்மானம் நிறைவேற்றணும் நம்ம கேட்கிறோம், வைக்காது. நான் இன்னைக்கே சொல்றேன், மத்திய அரசு அதை செய்யாது. அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிக்கிற அக்கிரம துரோகத்தை செய்யாது என்று நாங்கள் எல்லாரும் சொல்றோம். நான் இன்னைக்கே சொல்றேன், இந்திய அரசு ஆதரிக்கும் அல்லது ஏமாத்து வேலைக்கு போடுற மாதிரி அப்ஸ்டெயின் பண்ணும். அப்ஸ்டெயின் பண்றதும் ஆதரிக்கிறதும் ஒண்ணுதான்.